எனக்கு அருமையானவர்களே, நேர்மையாகவும் உண்மை உள்ளவர்களாகவும் நடந்து கொள்கின்ற எவராகிலும் அவர்களுக்கு இந்த சமுதாயத்துல ஒரு தனி மரியாதையும் அந்தஸ்தும் கிடைக்கின்றத நம்ம பார்க்கின்றோம். இந்த பொல்லாத உலகத்துல நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கின்றது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கிறதுக்கு பல தலைவர்கள் எத்தனையோ சவால்களை சந்தித்து அதில் வெற்றி பெற்றுதான் இன்றைக்கும் அவர்கள் பலருடைய உள்ளங்களில் நீங்காத இடம் பிடித்திருக்கின்றனர். பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி நம்மை சுற்றி இருப்பவர்களிடமும் நம்மை உண்டாக்கின பரிசுத்த தேவனிடமும் நாம் உண்மையும் உத்தமமாய் இருக்கின்ற பொழுது தேவன் நம்மோடு எல்லா தருணங்களிலும் உடனிருப்பார் என்று கூறப்பட்டிருக்கின்றது. பரிசுத்த வேதாகமும் உண்மையும் உத்தமமாய் இருக்கிறவர்களை குறித்து இப்படியாக குறிப்பிடுகின்றதை நாம் காண முடியும். உண்மை மற்றும் நேர்மையுடன் நடப்பவர்கள் தேவனால் காக்கப்படுவார்கள். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனாக இருக்கின்றவர்களை பரிசுத்த தேவன் அநேகத்தின் மேல் அதிகாரியாக உயர்த்துவார். அன்பும் உண்மையும் உன்னை விட்டு நீங்காதிருக்கட்டும். ஒருவன் உண்மையாக இருக்கின்ற பட்சத்தில் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயவும் நற்கீர்த்தியும் பெறுவான். தேசத்தில் உண்மையானவர்கள் தேவனோட வாசம் பண்ணும்படி தேவனுடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும். பரிசுத்த வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே தன்மேல் எந்த ஒரு குற்றமும் குறைவும் கண்டறியப்பட முடியாத ஒரு உண்மையுள்ள மனிதனாகவும் விசேஷித்த ஆவியை தன்னில் பெற்றவனாகவும் தானியேல் இருக்கின்றான் என்பதை கண்டறிந்த தரியு ராஜா தானியேலை தன்னுடைய தேசத்தின் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் ஏற்படுத்துகின்றான். அத்தோடு மட்டுமல்லாமல் தானியேலை தன்னுடைய ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா திட்டமிடுகின்றான். இதன் நிமித்தம் அந்த தேசத்தின் பிரதானிகளும் தேசாதிபதிகளும் இந்த தானியேல் தங்களை காட்டிலும் மேற்பட்டவனாய் இருக்கின்றதை கண்டு அவன் மேல் பொறாமை கொண்டு தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடுகின்றனர். ஆனாலும் எந்த ஒரு காரணத்தையும் குற்றத்தையும் தானியேலின் மேல் அவர்களால் கண்டுபிடிக்க கூடாதிருந்தது. தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. அப்பொழுது அந்த மனுஷர், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய விஷயத்திலே குற்றப்படுத்தும் காரணத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் காரணத்தை கண்டுபிடிக்க இயலாது என்று அறிந்து கொண்டு அந்த தேசத்தின் எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி தரியு ராஜாவிடத்தில் போய், எவனாயிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து அந்த கட்டளை பத்திரத்துக்கு நீர் கையெழுத்திடும் என்று விண்ணப்பிக்கின்றனர். அதன்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்திற்கு கையெழுத்திடுகின்றான். தானியேலோ அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து இடப்பட்டிருக்கின்றது என்பதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேலறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே அவன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி நன்றி செலுத்துகின்றான். அப்பொழுது அந்த மனுஷர் கூட்டம் கூடி தானியேல் தன் தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி விண்ணப்பம் செய்கின்றதை கண்டு அதனை ராஜாவிடம் தெரிவிக்கின்றனர். இது நிமித்தம் ராஜாவின் கட்டளையில் குறிப்பிடப்பட்டிருந்தபடி அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போடுகின்றனர். ஆனாலும் தானியேலின் உண்மையையும் உத்தமத்தையும் தரியு ராஜா அறிந்திருந்ததின் நிமித்தம் தானியேல் சிங்கங்களின் கெபியிலே போடப்படுகின்ற சமயத்தில் தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்கின்றான். அத்தோடு மட்டுமல்லாமல் ராஜா தன் அரண்மனைக்கு போய் இரவு முழுவதும் போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பாக வாசிக்க பண்ணாமலும் விடிய விடிய உறங்காமல் விடியற் காலையில் எழுந்து ராஜா சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போய் கெபியின் கிட்ட சென்று துயர சத்தமாய் தானியேலை நோக்கி கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கின்ற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்கின்றான். அப்பொழுது தானியேல், ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். மேலும் நான் என் தேவனையே முழுமையாக விசுவாசித்திருந்தபடியாலும் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டதின் நிமித்தமும் ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்யாமல் இருந்தது நிமித்தமும் தேவன் என்னை சிங்கங்கள் எதுவும் சேதப்படுத்தாதபடி அவைகளின் வாயை கட்டி போட்டு அவைகளை சிறைப்படுத்தி என்னை காத்து கொண்டார் என்கின்றான். தொடர்ந்து தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரையோ ராஜா கொண்டு வர சொல்லுகின்றான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போடுகின்றனர். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்து அவர்கள் எலும்புகளை எல்லாம் நொறுக்கி போடுகின்றன. இந்த சம்பவத்துல தானியேல் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று அறிந்து கொண்ட போதிலும் அவன் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும்
தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணி நன்றி செலுத்துகின்றதை அவன் விடவில்லை. நான் ஆராதிக்கிற என் தேவன் எல்லா தீங்குக்கும் என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையும் விசுவாசமும் அவனில் காணப்பட்டது. அவன் பரிசுத்த தேவனுக்கு முன்பாகவும் தன்னுடைய தேசத்தின் ராஜாவாகிய தரியுவுக்கு முன்பாகவும் யாதொரு குற்றமற்ற உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் பரிசுத்த தேவன் சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடி அவனை காத்துக் கொண்டார். ஆகவே எனக்கு அருமையானவர்களே, தானியேலை போல நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் நாமும் எத்தனை விதமான நெருக்கடிகள் வந்த போதிலும் நம் தேவனை நாம் ஒருபோதும் விட்டு விலகாமல் இருக்கின்ற பட்சத்திலும் அவர் நம்மை எல்லா தீங்குக்கும் தீமைக்கும் விலக்கி காத்துக் கொள்வார் என்ற முழு நம்பிக்கையும் விசுவாசமும் கொள்ளும் போதும் பரிசுத்த தேவனுக்கு முன்பாகவும் மனிதர்களுக்கு முன்பாகவும் உண்மை உள்ளவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் நம்மை நோக்கி வருகின்ற சிங்கங்கள் போன்ற அத்தனை பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் நம்மை விடுவித்து காத்துக்கொள்வார், நம்மை மேலான இடத்திலே உயர்த்தியும் வைப்பார். இக்காணொலியில் இறுதி வரை கண்டும் கேட்டும் உணர்ந்தவைகளை தங்களின் அன்றாட வாழ்வில் கைகொள்ளப் போகின்ற உங்கள் யாவரையும் பரிசுத்த தேவனும் உயிர்த்தெழுந்த ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.